ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போவர், அப்படியே பின்னாடி ஒருவர், இப்படி தான் ஒரு ஜாதகம். அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம். மூணும் ஒரே இதில் வரும். ஒன்று ஒரே ராசியில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், கலத்திரக்காரகன். அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணையை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான். சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 20/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் 25 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான், இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் 7ஆம் பார்வையை பெறார். குரு சுக்கிர யோகம். 2 குருமார்களும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறார். 7ஆம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி மத்தியமமான பலன்கள். ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவாளுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது. அது இந்த பரணி, பூரம், போராட்டத்தில் பிறந்தவா குழந்தையிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடுவா. ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு, ஜாலி அது எல்லாத்தையும் அனுபவிச்சுடுவா. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 1/6 குடையவன். துலாம் ராசிக்கு 1/8 குடையவன். ரிஷபம், துலாம் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில், அதாவது சுக்கிர பகவானோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த 25 நாட்கள் இதுதான் கணக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கடுத்து கோச்சாரம். அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார். அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன, இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு. ஆக இந்த தனுசு ராசியில் 25 நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான். இதன்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பகைரோன ரோகாதிபதி, லாபாதிபதி. உங்களுக்கு நிறைய பாடத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுப்பார்.
எல்லா விஷயத்துலையும், கல்யாணத்துலேயும் சரி, குழந்தை பாக்கியத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு இது கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு தெளிவு, ஒரு லாபத்தை கொடுப்பார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிற்கால யோக ஜாதகம்னு சொல்லலாம். சாதாரணமாகவே தனுசு ராசியில் பிறந்திருக்கிறவா, தனுசு லக்னமாக ஆகட்டும், தனுசு ராசியாக ஆகட்டும், இந்த பித்துரார்ஜித சொத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி போன ஜென்மத்தில் என்னென்னலாம் கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்களோ அது நீங்கள் தான். அந்த வகையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தானே விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருந்துட்டு ஐனசைன மோட்சஸ்தானம் செலவுகளை வச்சார். ஒன்று குழந்தைகளோட கல்வி செலவு, இல்லைன்னா திருமண செலவு, இல்லைன்னா போக்குவரத்து செலவு, சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் எல்லாமே அதெல்லாம் செலவு தானே சுவாமி. அதுமாரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட அது செலவு தானே. பொருளையும் கொடுத்து காசையும் கொடுப்பானா? பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா செலவு தான். ஆனால் நல்ல சுப செலவுகள் இருந்தது. சில பேர் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வந்திருக்கு. சவாலே சமாளின்னு சமாளிச்சிட்டிங்க. அந்த மாதிரி விரயஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் ஜென்மராசிக்கு வருது, அற்புதம். ஏன்னா அந்த ஜென்மராசியில் வந்தாலே அதிக அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷம் இருக்கும், முதல்ல அதுதான் முக்கியம். சந்தோஷம், மனசில் சந்தோஷம் இருக்கும். அவன் உத்தியோகத்துலேயும் டாப் மோஸ்ட்டாக வருவேள். அழகாக செய்யணும், வெற்றி அடையணும், சந்தோஷம் அடையணும் அப்படின்னே வேலை செய்வீள். மேலதிகாரிகள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவா. அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூடவே சூரிய பகவான் இருக்கார், செவ்வாய் பகவான் இருக்கார். இருந்தாலும் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? இந்த குரு பகவான் 7ஆம் பறவை உங்களை பார்த்துட்டு இருக்கார். குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன், சுகாதிபதி. இந்த 1-4 குடையவன் கலத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு வக்ரமானாலும் பார்வையை உங்கள் மேலே விட்டுருக்கார். அற்புதம். இந்த நேரத்தில் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள், ஒரு 50 வயசுக்கு மேலே எல்லாருமே மூத்தவர்ன்ட்டாங்க. இப்போ முதியவர்கள்ன்ட்டாங்க 50 வயசானாலே. பேப்பரில் கூட பார்த்தேன் 60 வயது முதியவர் அப்படின்னு. அப்போ எல்லாமே ஏஜ். ஸோ இந்த மூத்த வயதை உடையவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதுமாரி இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்களை கொஞ்சம் அப்படியே ஒரு அது என்ன சொல்லுவாங்க, விரக்தி, அதாவது சலிப்புன்னு சொல்லுவாங்க. என்ன ஆமாங்க, உடம்பு நல்லா இருந்தால் தாங்க எல்லா வேலையும் நம்மளால் நல்லா செய்ய முடியும். உடம்பு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் படுத்தபடிக்கே இருக்கார், அவருக்கு முடியல அப்படின்னா அவரை போயிட்டு ஏதாவது பண்ணு, கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரனா முடியுமா அவரால்? அதுமாரி தான் கொஞ்சம் விரக்தி அடையும் சோர்வுனால. அதனால் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க. 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள். ஏன்னா அந்த சுக்கிர பகவான் ஒரு 25 நாள் தான், ஒரு மாதம் தான். எல்லாருமே 25 நாள், 20 நாள், 22 நாள் இந்த மாதிரி வந்துட்டு போயிடுவார். அதான் சூரிய பகவானோடு இணைந்து வருவார். ஏன்னா சூரிய பகவான் 30 நாட்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு சில இடத்துல தான் 31 நாட்கள். அப்படியே வரும்போது கூடவே இந்த புத பகவானை ஒட்டி கூட்டிகிட்டே வருவார். புத பகவான் அப்படியே வருவார். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு 15 நாள் ஓடி வந்துடுவார். ஏன்னா நிறைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் அஸ்தங்கம் தான் அடைஞ்சிருக்கும். ஏன்னா சூரியனோட சேர்ந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த புதனோட வேலையும் சேர்த்து இந்த சூரிய பகவான் செய்வார். புத பகவானுக்கு வேலை கம்மி. அதுமாரி இந்த சுக்கிர பகவானும் சூரிய பகவானோட ஒட்டியே தான் வருவார். ஒன்று அவரோடய சேர்ந்திருப்பார், இல்லைன்னா பின்னாடி வருவார், முன்னாடி வருவார். 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் 6-11 கூடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கேன். அவன் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள்லாம் இருக்கும். ஒன்று சக வியாபாரிகள், இல்லைன்னா உங்கள் கூட்டாளிகளே பிரச்சனை பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் சந்தோஷம். எடுக்கிற காரியங்களில் ஒரு சந்தோஷம் இருக்கும். லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கவனமாக வேலை செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் வரும்.
10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் பாக்யாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் வரும்போது தந்தையார் மூலமாக ஒரு நன்மை இருக்குங்க. தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, சரியா? ஆனால் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதேமாரி இந்த சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள், ஆகா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நிறைவேறும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனசில் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை 6லிருந்து 7 காலையில் போயிட்டு சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. போயிட்டு சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. அதேமாரி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கோ. குரு மகான்கள் தரிசனம் அற்புதமாக கிடைக்கும். இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே பகைரோன ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஜென்மராசியில் அமர்ந்து குருவின் அற்புதமான 7ஆம் பார்வையை பெற்று உன்னதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.